கோயம்புத்தூர் சிறை கண்காணிப்பாளர் தனது உயிருக்கு ஆபத்து என்றும் வேறு சிறைக்கு மாற்றக் கோரி திருப்பத்தூர் நீதிமன்ற வளாகத்தில் கொலை குற்றவாளி கதறினார். திருப்பத்தூர் அடுத்த அவ்வை நகர் பகுதியைச் சேர்ந்த ராஜன் கொலை வழக்கில் கோயம்புத்தூருக்கு மாற்றம் செய்துள்ளனர். அங்கு சிறை கண்காணிப்பாளர் செந்தில்குமாருக்கும் ராஜனுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாக தெரிகிறது. இதன் காரணமாக சிறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் உனக்கு ஸ்லோ பாய்சன் வைத்து ஒரு வாரத்திற்குள் உன்னை கொன்று விடுவதாக கூறியதாக தெரிகிறது. இதனால் பயந்து போன ராஜன் திருப்பத்தூர் நீதிமன்றத்திற்கு வாய்தாவிற்கு வந்தபோது நீதிமன்ற வளாகத்தில் கத்தி கதறினார். ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. இந்த செந்தில் சூப்பரண்ட் வந்து தமிழக முதலமைச்சர் வந்து நடவடிக்கை எடுப்பான்றது நான் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கிறேன். தமிழக முதலமைச்சர் வந்து இதுக்கு மேலே கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பார். செந்தில் சூப்பரண்ட் வந்து கணக்கு தயவு செய்து மாத்தி கொடுத்துருங்க. நாங்க வந்து உங்களை நம்பிதான் இருக்கிறோம். நீங்க தயவு செய்து கேளுங்க. வீட்டுக்காரர் இப்பதான் திருந்தி வாழ்றாரு. தயவு செய்து இதை வந்து முயற்சி பண்ணி எங்களுக்கு மாத்தி மட்டும் கொடுங்க. அங்க தூரமா இருக்கிறதுனால எங்களால போய் பார்க்கவும் முடியல. இங்க நான் பேட்டி கொடுக்கறதுனால அவருக்கு அங்க என்ன நடக்கும்னு கூட எனக்கு தெரியாது. போலீஸ் சூப்பரண்டு அத எங்க பையனுக்கு நெருக்கடி நிறைய கொடுத்துக்கிறாரு. அவரு ஒரு வாரத்துக்குள்ள உன்னை பெச வச்சு காலி பண்ணிவிடுன்னு சொல்றாரு. அவரு எங்க பையன் பேரு ராஜன் வந்து இந்த மாதிரி என்னை வந்து வேலூருக்கு மாற்ற சொல்லி என்னிடம் ஒப்புதல் கொடுத்துக்கிறான். திருப்பத்தூர் மாவட்டம் கிழக்கு வதனவாடி ஊராட்சிக்குட்பட்ட பல்லளப்பள்ளியில் 35 வருடங்களாக இருந்த கிராமத்திற்கு சொந்தமான தொலைக்காட்சி அறையை எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி ஜேசிபி இயந்திரம் கொண்டு ஊராட்சி மன்ற தலைவர் பெருமாள் என்பவர் இடித்து தரைமட்டமாக்கியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த கிராம மக்கள் திருப்பத்தூர் தருமபுரி சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த கந்திலி போலீசார் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தியதன் மூலம் அங்கிருந்து அவர்கள் கலைந்து சென்றனர். இதனால் அந்த சாலையில் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.